ஹாய். ஸோ டைட்டில் பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. தாய்லாந்துக்கு புனித பயணம். நம்ம சுற்றி என்ன நடக்குது? எங்கே பார்த்தாலும் ஜாதி வகை, இன வகை, மத வகை, மொழியால் சண்டை போடுறோம், நிகத்தால் சண்டை போடுறோம். ட்ரம்ப்புவாக ஜெயிச்சு நம்மளோட கரன்சி அதெல்லாம் பாதாளத்தை கொண்டு போயிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டாங்க, 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்ம ஸ்லாபெல்லாம் 20 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அதே டேக்ஸ் தான் இருக்குது. தண்ணியில் மலத்தை கலக்குறாங்க, அது யாகுனா அவனே கலதான் சொல்லி அவனே பிடிச்சி உள்ளே போடுறானுங்க. ஈஸியாக ஒரு காலில் ஒரு ஃபேமிலி போட முடியல, அதை சேஸ் பண்ணுறானுங்க, கொடியை மாற்றி வைக்கிறானுங்க. ட்ரம்ப் தான் எங்கள் LGBTQலாம் தடை பண்ணிட்டாங்க, ஆண் பெண் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் வேலை பார்த்தா அவங்க ஆர்மிலேருந்து வெளியில் அனுப்புக்காங்க. சிலருக்கு ஆஃபீஸில் டென்ஷன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒய்ஃபோட பிரச்சனை, சில பேருக்கு ஹஸ்பண்டோட பிரச்சனை, குழந்தையோட பிரச்சனை, குழந்தையோட டீச்சர்ஸோட பிரச்சனை, அம்மா அப்பாவோட பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி நம்ம டார்ச்சர் பண்ணுறானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புத்தம் சகனம் அச்சாமி. ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும். அதை தான் புத்தகை பார்க்க நம்ம போவோம். ஸோ தாய்லாந்தில் போய் புத்தகோட ஸ்டாச்சு போய் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், நாங்கள்லாம் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு அவர்கிட்ட போய் ப்ரைசிங்ஸ் வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு வாழ்க்கையை சிகப்ப ஆரம்பிக்கிறதுக்காக தான் தாய்லாண்டை நோக்கி ஒரு புனித பயணத்துக்காக நாங்கள் போவோம். ஸோ நம்ம தாய்லாந்துக்கு ஒரு புனித பயணமாக தான் போகும், வேறு எதுக்கும் இல்லை. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. ஆமாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா, என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த தாய்லாண்டுக்கான புனித பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஆக்சுவலி தாய்லாண்டு இன்னும் பக்கெட் லிஸ்ட்லேயே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடய நான் தாய்லாந்து போகணுங்க ஐடியாலாம் எனக்கு இல்லை. எனக்கு நெதர்லாந்து போகணும், ஸ்விட்சர்லாந்து போகணும்லாம் ரொம்ப ஆசை. அப்படிலாம் அயர்லாண்டில் அக்கா வீடு இருக்குது, ஸோ ஸ்டேயிங் ஃப்ரீ. ஸோ அங்கேயாவது போகலாம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனேன் 2015. நான் தனியாக போனேன். அப்போ டென்மார்க் வரைக்கும் போனேன். இங்கேருந்து தோஹா போயிட்டு, சென்னையிலேருந்து தோஹா, தோஹாலேருந்து டென்மார்க் போனேன். தனியாக ஃபஸ்ட் டைம் போனேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி பிளான் ஆச்சு அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ஆக்சுவலி விஷ் பண்ணலாம் சொல்லி ஒரு குரூப்பாக கால் பண்ணோம். அப்போ தான் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான் என்னென்னா, அவனோட பிஸ்னஸ் ட்ரிப்பாக அவன் வந்து தாய்லாந்து போகான். ஸோ அப்படியே லாஸ்ட் ஒரு 4 டேஸ் பட்டையாக போவேன்னா அங்கே வாங்கடான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு சடனாக அன்றைக்கி நைட்டே புக் பண்ணிட்டோம். அப்படி தான் அந்த ட்ரிப் வந்துச்சு. எப்போயுமே என் சேனலில் பார்க்க அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகலை. அந்த 4 பேர் கண்டிப்பாக ஆக்சுவலி இன்னும் நான் சொல்லவே இல்லை, அவங்க கூட நான் போவேன். அவனை விட்டுட்டு எதாவது ப்ளேஸ் போய்ட்டோன்னா கண்டிப்பாக அவங்க போகப்போ எனக்கு கூப்பிட்டு போயிடுவானுங்க. ஸோ அது மாதிரி பல கேங்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கேங். அதில் இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூலில் இந்த முக்கியவசமாக ஒருத்தர்லாம் 6th என் பக்கத்தில் உட்காந்துவேன், 11th 12th வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலேஷனாக கூட ஆகிட்டான். ஓகே ஃபைன். ஸோ இது திடீர்னு பிளான் பண்ண ட்ரிப்பு தான். ஸோ எங்கள் தாய்லாந்து ட்ரிப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், என்னென்ன பார்க்க போகும், நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னெல்லாம் கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போயுமே ஒரு பிளான் ஆரம்பிச்சா ஒரு சொதப்பல் கேஸ் வரும்ல. ஸோ அதுலேருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ரீசெண்டாக எங்கள் அப்பா கூட டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் புக் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் போகலன்னா அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் 3 பிளான் பண்ண 31st, பட் ஒருத்தர் வந்து கொஞ்சம் லேட்டாக போகணும்னு சொல்லி சொதப்பிட்டான். ஸோ அதனால் அப்போ நான் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நாங்கள் இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எப்படி இது தப்பிச்சோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 3 பேருக்கு 4 பேர் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதில் ஒருத்தருக்கு வரல, இல்லை ஒருத்தருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அது கேன்சல் பண்ணால் மொத்த டிக்கெட்டுமே போயிடும் இருந்துச்சு. அதை கேன்சல் பண்ணால் வெட்டுறாதீங்க. அதுக்கு ஆப்ஷன் நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பிஎனாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லலாம். ஏன்னா 4 டிக்கெட்னா 4க்குமே ஒரு பிஎனாக இருக்கும். ஸோ பிஎனாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 4 பேருக்கு 4 டிக்கெட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் எந்த ஆள் போலையோ அவங்க மட்டும் கேன்சல் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, 3 பிஎனாக 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் யார் வரலையோ அவனுக்கு மட்டும் லைட்டாக ஒரு 2-3 டேஸ் தள்ளி புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் ரொம்ப காசு வந்து பிரச்சனை இல்லை, மீதி பேத்துக்கும் ஈஸியாக இருந்துச்சு, சேம் டைம் போக மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன தேவைப்படும் சொல்லி அங்கே நான் அங்கே போய் என்ன பார்க்க போகுதுன்னு சொல்லிடுறேன். அது எல்லாத்தோட முக்கியமான விஷயம்னா, தாய்லாந்து போய் வீட்டில் பெர்மிஷன் வாங்கணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை. ஆக்சுவலி அப்பா அம்மா வந்து இப்போ நம்மளை போகாதான் சொல்கிற இடத்துல நம்ம சொன்னாலும் கேட்குற இடத்துல நம்ம இல்லை. ஆனாலும் ஒய்ஃபு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா எங்கள் கேங் எல்லாமே மேகிடு. ஸோ பட் எப்படியோ எங்கள் ஒய்ஃப் எல்லாத்தையும் கிடச்சிக்கிச்சு. அதுக்கு நாங்கள் எங்களோட நன்னடத்தை தான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா அப்படின்னு சொல்ல. ஏன்னா தாய்லாந்து ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க பாய்ன்னு சொல்ல ஒய்ஃப் கிடைக்கிறது அது கிடைச்சதுனால ரொம்ப லக்கி தான். ஏன்னா சில பேர்லாம் கப்புள்ஸாக போயிடுறாங்க. கப்புள்ஸாக எதுக்கு தாய்லாந்து போன பல நல்ல இடங்கள் இருக்குல்ல. ஓகே ஃபைன், அதுக்கு தாய்லாந்து அவ்வளோ மோசமாட்டோம்ல. ஏன்னா நம்ம போகிறது புனித பயணம் தானே. ஸோ புனித பயணமாக நம்ம எங்கே போகுங்கிறது முக்கியமாக நிறைய புத்தா டெம்பிள் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் மாலையெல்லாம் போட்டேன். ஸோ அங்கே போய் புத்தா டெம்பிளில் போய் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் வேண்டிக்கணும். அதை விட்டு முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபுட்டி. ஸோ அதனால் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அந்த நண்டெல்லாம் அப்படியே தண்ணியில் வந்துக்கிட்டே இருக்கும் டேபிளில், அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரெஷ்ஷாக
குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பிட போவேன். அதுக்கப்புறம் க்ரூஸ் டின்னர் இருக்குது, அந்த க்ரூஸுக்கும் கண்டிப்பாக போவோம். அதுக்கும் பேக் ஹோட்டலோட டாப்பில் போயிருந்து அதாவது ஹைட்டு ரொம்ப ஹையஸ்ட்டு, அதை வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கே நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேஸஸ் போய் நீங்கள் தான் பிளேஸஸ் போகணும், அதே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் நான் ஏன் வச்சுருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். இதோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் தாய்லாந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முன்னாடி தாய்லாண்டோட கரன்சி வாங்கணும். அது 2 டைப்பாக வாங்கலாம். நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் கரன்சியை வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபாக்ஸ் கார்டை வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே தேவைப்படும் நமக்கு. ஸோ ஃபாக்ஸ் கார்டுக்கு ஒரு 10,000 ஒதுக்கிடுங்க. கையில் வாங்க கரன்சிக்கு 10 to 15 உங்கள் செலவுப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரூம் புக்கெலாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ரூம் புக் பண்ண நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் ஹோட்டல் போட்டிருக்கப்ப கார்டு இருந்துச்சுன்னா அங்கே போய் பே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே கேஷாக கொண்டு போகிற கார்டாக போனால் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நான் கார்டு எதில் நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா புக் மை ஃபாக்ஸ் இருக்குது. ஸோ புக் மை ஃபாக்ஸில் போட்டேன். 1 டேயில் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சில இடத்துல காசு கம்மியாக கூட ஆகும், அது உங்கள் இஷ்டம். நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஈவன் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 500 rupees கம்மியாகும். யாரும் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், நான் எங்கள் கூட ரெஃபர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை வந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டே நான் சீக்கிரம் பண்ணு சொல்லிட்டே இருந்தேன். அவன் இதெல்லாம் பண்ணால் நான் லூஸ் போய் அதை மறந்துட்டான். ஏன்னா ரெஃபர் பண்ணுறப்ப அவனுக்கு 300 கிடச்சிருக்கும், எனக்கும் 500 மைனஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி கரன்சிஸ் நீங்கள் வாங்கிக்கணும். நான் ஒரு 10,000 வாங்கியிருக்கேன், இது ஒரு 5,000, இன்னும் 5,000. ஸோ 10,000 கரன்சி கேஷாக கொண்டு போக. அதே மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது வைக்கிறதுக்கு இந்த சின்ன பேக்கில் நீங்கள் போர்டிங் பாஸ் வச்சுக்கலாம், பாஸ்போர்ட்ஸ் வச்சுக்கலாம், அண்ட் ஆல்சோ ஃபோன் கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹேண்ட் லக்கேஜ் அதுக்கப்புறம் இன்னொரு லக்கேஜ் உள்ளே போட்டுருவோம். அதை தவிர இதை கையில் வச்சுட்டோம்னா இந்த ட்ராவல் டைமில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராவல் அங்கே போயிட்டோம்னா திருப்பி தூக்கிட்டு அலையிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கு. ஸோ இந்த பேக்கை பார்த்தா ஒரு ஞாபகம் வருது இல்லை, நானும் அது மாதிரி தான் பேக்கை தேட்டினேன், ஆலன் பேக் மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படின்னா இப்போ நம்ம ரூம் போயிட்டோம்னா இதெல்லாம் நம்ம அங்கே வச்சுடுவோம். ஸோ மெயினான திங்ஸ் எது வேணுமோ அதெல்லாம் இதில் போட்டால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே சுற்றலாம். ஈவன் ட்ரைபோர்டு கூட இதில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லாக் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ யாரும் இதை ஓப்பன் பண்ண முடியாது. உள்ளே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ ட்ரைபோர்டு, வாட்டர் பாட்டில், பாஸ்போர்ட்ஸ், மற்ற எல்லாமே கேமராஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கிட்டு இதை அழகாக தோலில் போட்டுட்டு சுற்றலாம். எப்படி ஸ்டைலாக இருக்குல்ல, போட்டுட்டு அப்புறம் நாயை கழட்டி விட்ட வேண்டியதான். ஹூ லெட்ஸ் அ டாக்ஸ் அவுட் அப்படின்னு ஹேங் ஓவர் பார்த்தவங்களுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ அப்படி ஜாலியாக சுற்றலாம். இது என்ன சைடில் எது இந்தோ அதான் அது சொல். ஸோ நல்லா இருக்குல்ல, ஸ்டைலாக இருக்குது போடுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது க்ரேசி திங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ இந்த கராடி நான் சும்மா வாங்கினேன், விண்வெளி நாயகன் மதுக்கி போடுறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இங்கே போட முடியாது, போட்டால் கன்றாவே தட்டுவாங்க. ஸோ அங்கே நம்ம கண்டுக்க வேண்டியதே இல்லை. ஸோ அங்கே இதெல்லாம் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அங்கே போடுறதுக்கு எடுத்துக்காங்க. உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். எங்கடா போடுறது யாரும் பார்க்காத இடத்துல அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அங்கே இருக்க பென் வேக இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நானே எப்போ தான் ட்ராவல் போங்க அதுக்குன்னு இது பென் வாங்கணுமான்னு. இதில் ஆக்சுவலி நம்ம ஊருக்கு பெண்ணும் சேர்த்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரிப் எப்போல்லாம் போவீங்களோ அப்போல்லாம் இந்த பென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஎஸ்பி இருக்குது, சி டைப் இருக்குது, ப்ளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆக்சுவலி 7-Eleven அங்கெல்லாம் போய் சுற்றலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ பட்டாயாவில் 2-3 days தங்குவோம். அங்கே வந்து பட்டாயா பீச், ஐலாண்ட், ஃபெரி ரைட்லாம் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் எனக்கே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல ரூம் பார்த்தேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து நானா பிளாசா லைன்லேயே தான் நான் தங்குவேன், அங்கே தான் நீ ரூம் போடணும்னு சொல்லி ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டான். லைட்டே வேணுமா? ஆமாங்க. ஸோ அந்த நானா பிளாஸானா என்ன, ஏன் நானா பிளாஸ் அவ்வளோ ஃபேவரேட்டு, அதான் என் ஃப்ரெண்டுக்கு. எனக்கு ஃபேவரேட்டான்னு தெரியல. ஸோ அந்த லைனில் நாங்கள் போட்ட ரூம்ஸ் எப்படி இருக்குதோ அங்கே போய் நான் எப்படி வீடியோ போடுறேன். வேறு என்னென்ன லொக்கேஷன்ஸில் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, ஆல்ரெடி அவங்கள்ட்ட கேட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப க்யூரியாசிட்டியோடு தான் இருக்கேன் இது போகிறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் இமிக்ரேஷனை பற்றி, வீசாவை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலி இது வீசா நமக்கு இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீ இப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல, இப்போ வரைக்கும் வீசா ஃப்ரீ. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டியதே இல்லை. பட் நீங்கள் என்னென்ன கேரி பண்ணணும் அது உங்களோட சேஃப்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் புக்கிங், அங்கே நீங்கள் புக் பண்ண ஹோட்டலோட டீட்டெயில்ஸும் அது ஒரு அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க. அண்ட் ஆல்சோ ரிட்டன் டிக்கெட் அதையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏன்னா அங்கே வேலைக்கு வரலங்க தான் முக்கியம். இந்த மாதிரி டூரிஸ்ட் வீசா மாதிரி இந்த வீசா ஃப்ரீக்கு போயிட்டு அங்கேயே வேலை பார்த்துக்காங்க. அதனால் நம்ம எப்போ ரிட்டன் வருங்க அதை காமிச்சிட்டோம்னா அவங்க சந்தோஷமாக உள்ளே விடுவாங்க. நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் கேட்பாங்க. அதனால் நம்ம ஊரில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும். நம்மளோட பாஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். பேன் கார்டும் அதுவும் நீங்கள் வேணா எடுத்துக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு. ஸோ பாஸ்போர்ட், டிக்கெட்டோட ஜெராக்ஸு, ரிட்டன் டிக்கெட்டோட ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுற கரன்சி இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை, இமிக்ரேஷனில் அங்கே போய் கேட்கவே இல்லை. பட் இதெல்லாம் சில சமயம் கேட்பாங்க. செலவு பண்ணுறவங்ககிட்ட எப்படி பணம் இருக்குன்னா மோட் ஆஃப் நம்மக்கிட்ட வந்து கேஷாகவும் இருக்குது, என்கிட்ட கார்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். முக்கியமாக ரிட்டன் டிக்கெட் அங்கே நீங்கள் புக் பண்ண
ஹோட்டல் ஓடிடிஸ் இதுதான் முக்கியமான தேவை. அதுக்கப்புறம் காஸ்ட்யூம்ஸ் நீங்கள் அங்கே போய் வாங்கினா வாங்கிக்கலாம், இங்கேருந்து கொஞ்சம் காஸ்ட்யூம்ஸ் எடுத்து போய்க்கலாம், ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. வேறு என்னென்னா அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்கு முக்கியமாக நாங்கள் போனதுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் இருக்குது என்னென்னா மேங்கோ அண்ட் ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லி அதை நான் போனோம் டேஸ்ட் பண்ணி. அது வந்து தாய்லாண்டோட ஃபேவரேட். அண்ட் தாய் சாய், ஸோ தாய் டீ இதெல்லாமே நான் போய் டேஸ்ட் பண்ணி நம்ம வீடியோவில் போடுறோம். ரொம்ப முக்கியமாக crocodile டேஸ்ட் பண்ண போகும். ஸோ ஃபுட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், crocodile டேஸ்ட் எப்படிங்கிறது crocodile டேஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ போர்க்கு நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன், ஆனால் அங்கே crocodile தான் ஃபேமஸ்ஸு. மற்றபடி மீதி பூச்சிக்கெல்லாம் எனக்கு சாப்பிடணும் ஆசைகளே இல்லை. போய் பார்ப்போம், வேறு ஏதாவது ஒரு மிருகத்தை வெட்டி வச்சு சமைச்சு நம்ம பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சாப்பிட்டு நம்ம வீடியோ போடலாம். ஸோ ஃபுட்டி ஐ திங்க் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் தான் ஆரம்பிச்சு தான் ரீச் ஆவாங்க. ஸோ நம்ம சேனலும் இனிமேல் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ரீச் ஆனால் நல்லா இருக்கும்ல. ஸோ ஜோ த எக்ஸ்ப்ளோரும் மற்ற எல்லாம் சுற்ற போகுது. ஸோ இதுக்கு நான் டிஷர்ட்லாம் கூட போட்டேன். ஸோ ஆக்சுவலி யூ பிரிண்டிங் வெப்சைட்டில் அந்த டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து சேனல் நேம் எல்லாம் போட்டு ஜோ த எக்ஸ்ப்ளோர். அதுக்கப்புறமே நம்ம ஏஐ டெவலப் பண்ணது இமேஜ். ஆக்சுவலி இது எது டெவலப் பண்ணுச்சுன்னா அந்த ஓப்பன் ஏஐ இருக்குல்ல அதெல்லாம் நான் பண்ணேன். ஸோ ஜோ த எக்ஸ்ப்ளோரர் நம்ம பைக்கு ட்ரோனு இதெல்லாம் காட்டுதில்ல, செமையாக இருக்குல்ல. செமையாக இருக்கோ இல்லையோ இதை போட்டு அங்கே சுத்த போவேன். இதை பார்த்து யார் 2-3 பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் உண்டு, பண்ணாட்டியும் பரவாயில்ல, தேங்க்ஸ். எப்பயும் பார்த்துட்டு நல்ல உள்ளங்களுக்கு ஃபாலோ பண்ணுற நன்றி. ஸோ வேறு என்னென்ன நடக்க போகுதுன்னா நிறையா அங்கே ஆக்சுவலி பட்டையாவில் நிறைய பேர்த்த மீட் பண்ணலாம். ஈவன் ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ்லாம் நான் அங்கே இருக்க மற்றவங்க கூட விளையாடலாம் ஐடியா வச்சுருக்கேன். நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி என் ஒய்ஃப் கூட இப்போ கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ டீச்சர் ஆகிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களே, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிங்கப்பா, நீங்கள் பாட்டு வீடியோ பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்டையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால உங்கள் மேம் வந்து என் கூட ரீல்ஸ் பண்ணவே மாட்டுறாங்க. ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பண்ணுறது நான் இன்னொரு ஆளை கூட்டு வர முடியும். ஸோ நீங்களாம் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் அட்டன்ஸ் மாதிரி கமெண்ட்டில் வந்து ஹாய் மேம் நான் அப்படின்னு உங்கள் பேர் போடுறீங்க, அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ், அதெல்லாம் நல்லதில்லை. நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க. அப்போ தான் அவங்க கூட ஏதாவது 2-3 ஷார்ட்ஸ் ரீல்ஸ் தான் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் மேம்கிட்ட சொல்லுங்கள் செய்ய சொல்லி. ஸோ என் ஒய்ஃப் என்ன சொல்லி விட்டாங்கன்னா வருகிறப்ப என் ஹஸ்பண்டாக ரிட்டர்ன் வாங்கன்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ அவங்க சொல்கிற அளவுக்கு இங்கே என்னென்னா மெசாஜஸ் கொஞ்சம் பாப்புலர் பட்டாயா அதுக்கு தான் அப்படிலாம் யோசிப்பாங்க. பட் நமக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ முக்கியமான சொல்ல மாட்டேன். அந்த ஹேங்கோவர் மூவியில் போன அந்த ஸ்கை பாக் கண்டிப்பாக நம்ம போகிறோம். ஸ்கை பாகில் வந்து ட்ரிங்க் பண்ண போகிறது இல்லை. அங்கே அந்த இடத்துல ஒரு இமேஜ் எடுக்கும். சரி, அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்களா 3 பேர் ஹேங்கோவர் மூவி பார்த்து தெரியும். அது 13th ஃப்ளோர் நினைக்கிறேன். அந்த ஃப்ளோரில் பின்னாடி நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு இருக்கோம். அங்கேயும் 3 பேர் இருப்பாங்களேன். அதுலேயே அந்த ஷாட்டில் வந்து 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்க யாராவது ஒருத்தர் கூப்பிடணும். ஸோ அங்கே நீங்கள் நிறைய பேர் கைடு ஹையர் பண்ணிக்கலாம். மேல் கைடு ஃபீமேல் கைடு ரெண்டுமே அவைலபிள். லேடி பாய்ஸ் கூட உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் கைடு நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட்டியான ஒரு தாய்லாந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ நான் நிறையா நல்ல விஷயங்களும் எடுத்து போடுறேன். முக்கியமாக அங்கே இருக்க ஃபுட், அவங்களோட கல்ச்சர், அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைசஸ். ஸோ ஈவன் மனிதர்கள் பற்றி நம்ம கற்றுக்கணும்ல. நான்லாம் என் பையன்ட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நானும் என் பையன்ட்ட கூட தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆண் பெண் மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க, அங்கே மாதிரி லேடி பாய்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் சின்ன வயசில் முதல் எனக்கு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கன்னே தெரியாது. நான் அவங்க பார்த்தப்ப நான் பயந்துட்டேன், என்னடா வித்தியாசமாக இருக்காங்கன்னு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க சொல்லணும். ஓகே, இது ஃபன்னாக போயிடுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் வேணாம். ஸோ இது மாதிரி இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த ஊர், எவ்வளோ கலகலன்னு இருக்குன்னு. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க அங்கே போனால் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு. அந்தளவுக்கு அது ஒரு ஜாலியான ஊராக எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தாய்லாந்து போகிறது ஆசையாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வீடியோ அனுப்புங்க. நம்ம சேனல் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். இதை பற்றின வீடியோஸ்லாம் வரும். எப்போயுமே விடாமல் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 11,000 போயிடுச்சா, அப்படியே 20-30 அப்படின்னு போகணும். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ பவர் பேங்க் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த பவர் பேங்க் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பவர் பேங்க் தான். ஸோ பவர் பேங்க் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, தேவைப்படும். இது மெக்ஸேஃபோடு இருக்குது. இதோட ரேட் ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க்கும் நான் கீழே போடுறேன், அவங்க தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நான் சஃபாயில் ஒரு பெட்டி வாங்கினேன். ஏன்னா ட்ராவலிங்காகவே இதை வாங்கினேன். இதுக்கு ஆக்சுவலி 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்னா ரிட்டன் வந்தோட ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்குது. ஸோ ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 8 wheels ப்ரிஃபர் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்டை ஒருத்தர் சொன்னால், நீங்களும் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இருக்குது. 2.2 kgs தான், ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, உள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். 2,800 rupees தான் வந்துச்சு. ஸோ இது மாதிரி பெட்டி கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கு லாக் இருக்குது. அதுக்கப்புறம் இசிம் எடுக்கணும். இசிம்மும் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இதோட பெட்டியோட லிங்க்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இசிம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை அங்கே போய் க்ளூக்கில் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் சிம் வாங்கினா ஓகே தான். நான் இசிம் தான் போட்டிருக்கேன், இன்னும் நான் அதை ஆக்டிவேட் பண்ணல. ஓகே, ஸோ எங்கள் ட்ரிப் முக்கியமாக இந்த மாதிரி விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த பேக் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட், அப்போது இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பெட்டி, அடுத்து யூனோ கார்டு. இது இங்கே தான் வச்சுருக்கேன். எப்போயுமே அது எங்கே ட்ரிப் போனால் கொண்டு போயிடுவேன். பட் விளையாட டைம் கிடச்சது இல்லை, இந்த தடவை கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேனலில் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
இவ்வளோ தான் யார் பார்ப்பா, அந்த எத்தனை நிமிஷம் போயிடுச்சுன்னு தெரியல. பட் இந்த தாய்லாந்து ட்ரிப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தாய்லாந்து சீரீஸை ஜோ த எக்ஸ்ப்ளோரரில். லைக், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நன்றி நன்றி. தாய்லாண்டோட புனித பயணத்துக்கு நம்ம தயார்படுத்திட்டு போவோம். ஜெய் தாய்லாந்து வாழ்க. ஓகே.